ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மினி ஆப்ஷன் தான், சஞ்சு சாம்சன் தான். எஸ், உலகமே பேசிகிட்டு இருக்கு. வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் பெரிய அப்டேட்னா சஞ்சு அப்டேட் தான். நீங்களும் என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் சளைக்காமல் வீடியோ போடல சஞ்சு பற்றி. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் கடந்த 4 மாதத்தில், ஒரு வாரம் முன்னாடி. என்ன நடக்கும் நடக்கலான்னு திரும்பவும் ரூமரு ஸ்பெகுலேஷன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், எதிர் வீட்டு சொன்னார், பக்கத்து வீட்டு பெரியப்பா சொன்னார், அப்படி 4 ஆளுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கட்டும். சில ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஃபஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் சஞ்சு சாம்சன் ஒன்று எம்எஸ் தோனி, கேலிபரோ, ஆடம் கில்கஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. சங்கக்காரா அப்படிலாம் கிடையாது. கீப்பர் பேட்ஸ்மேன் இஸ் ஓகே, ஆவரேஜ் தான். அது ஏன் இவ்வளோ ஃபஸ்ட்டுன்னு தெரில. இங்கே வரப்படுறாங்க, அங்கே வரப்படுறாரு, இவங்க சிவம் டூபே கேட்குறாங்க, பிரேவிஸை கேட்குறாங்க, ஜடேஜா கேட்குறாங்க, தோனியை கேட்குறாங்க, காசி விஸ்வநாத்தை கேட்குறாங்க. விட்டா எல்லாருமே சேர்த்து அமுச்சு மாட்டா, சென்னையில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க பேர். எனிவே, கடன் பார்த்துருவோம். சஞ்சு டு சிஎஸ்கே ஐ டோன்ட் திங்க் இட் வில் மெட்டீரியலைஸ். ஏன்னா கண்டிப்பாக இவங்க வந்து டெவல் பிரேவிஸ், ஜடேஜா இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிவம் டூபேலாம். அண்ட் ஜடேஜா கூட மோரலஸ் இப்போ பேட்டிங் தான் பண்ணுறாரு, தவிர போலிங்கில் ஒன்றும் அவர் எஃபெக்டிவாக இல்லை. போன சீசன் ரெக்கார்டு எடுத்து பாருங்களேன். அவரும் அஸ்வின் சேர்த்துமே 12 விக்கெட் தான் எடுத்தாங்க சென்னையில் இவ்வளோக்கும். எனிவே, ராயல்ஸோட டிமாண்ட் எவ்வளோ தூரம் உண்மை நிறைய பேர் தெரியல. நோபடி நோஸ். இன்ஃபேக்ட் எல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். டூபே கேட்குறாங்க, ஜடேஜா கேட்குறாங்க, பிரேவிஸ் கேட்குறாங்கன்னு. ரைட். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் ஒருத்தர் அங்கே இருக்கார். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் கீப்பர் பேட்ஸ்மேன். அழகாக அந்த கீப்பர் பேட்ஸ்மேன் நீங்கள் வந்துடலாம், இவர் அங்கே போயிடலாம். ராஜஸ்தான் அங்கே ரெடியாக இருக்காங்க ராயல்ஸு. ஓகே, ஸ்டப்ஸ் வரட்டும்னு. ஆனால் கூடவே ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர் கேட்குறாங்களாம். அது யாருன்னு பேர் தெரில. ஸோ அதில் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஹெசிடன்ட், என்ன இவரை வேற கேட்குறாங்களே, கொடுக்கலாமா வேணான்னு அந்த அன்கேப்டு இந்தியன் பிளேயரை. அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து டோட்டலாகவே அவர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 177 மேட்ச் விளையாடிருக்காரு ஐபிஎல்ல. 4704 ரன், ஐஎஸ் ஸ்கோர் 119, 26 50, 3 100, ஸ்ட்ரைக் ரேட் 139, 379 4, 219 6, அண்ட் 86 கேட்சு, ஸ்டம்பிங் ஒரு 17. இது அவரோட ரெக்கார்டு. 2013 விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் போன சீசன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பெஞ்ச் மார்க் போன சீசன் தானே. போன படம் என்ன ஹிட் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி தானே அடுத்த படத்தை மவுஸ் இருக்கும். சினிமாக்கு சொல்கிறேன். அது மாதிரி ஒரு போன சீசன் 9 மேட்ச் தான் விளையாண்டார், 14 கூட விளையாடல. 9ல் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் ஒரு கீப்பிங் பண்ணக்கூடாது, இன்ஜுரின்ட்டாங்க. ஸோ 285 ரன் தான் எடுத்தார். ஐஎஸ் ஸ்கோர் 66, ஆவரேஜ் 35.63, ஸ்ட்ரைக் ரேட் 140.31, 150, 27 4, 13 6, 4 கேட்ச், ஒரு ஸ்டம்பிங். இதுதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் போன சீசன். அதுக்கே இவ்வளோ குதின்னு எல்லாம் குதிக்கிறாங்கன்னு தெரியல 285 ரன்னுக்கு. ரைட். இவரோட ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இவர் வந்து 2009, அதான் கிட்டத்தட்ட 16 வருஷம் முன்னாடி, கேகேஆர் வந்து டேலண்ட் ஹண்ட் பூல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் சஞ்சு இருந்தார் கேகேஆரில். அங்கே அந்த பூல் ஆஃப் 25ல் 2009. அப்புறமா 2012 கேகேஆர் இவர் ஆப்ஷனில் எடுத்தாங்க. கேகேஆர், நம்ம ஷாருக் கான். ஆனால் ஒரு சான்ஸே கிடைக்கல அவருக்கு அப்போது. அண்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு, போதும் நீண்டு. அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான் ராயலுக்கு வந்தார். ராஜஸ்தான் ராயலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2 வருஷம் நடுவில் பேன் பண்ணாங்க தெரியுமா. ஏன் பண்ணாங்கன்னுலாம் கேட்காதீங்கண்ணா. அந்த பேன் பண்ணப்போ இவர் டெல்லி டேர் டெவில்ஸ், இப்போ இருக்கிற டெல்லி கேபிட்டல், அப்போ அது பேர் டெல்லி டேர் டெவில்ஸ், அதில் விளையாண்டார். ஆமாம், 2016, 2017 2 சீசன். இவரோட ஃபஸ்ட்டு 100 ஐபிஎல்லே டெல்லி டேர் டெவில்ஸ் அவங்களுக்காக அடித்தது தான். 63 பாலில் 102 ரன் அடித்தார் அகேன்ஸ்ட் ரைசிங் சூப்பர் ஜாயிண்ட், அந்த டீமுக்கு எதிராக. 2016-17 வரலாறு மறக்கக்கூடாது. அப்போ விளாண்டார் அவர். அதுக்கப்புறம் திருப்பி ராஜஸ்தான் ராயலுக்கு வந்துட்டார். இப்போ இந்த ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் சொல்கிறேன்ல, டெல்லியில் இருக்காருன்னு, அவரோட ரெக்கார்டும் சொல்லிடுறேன். போன சீசனு 8 மேட்ச் விளையாண்டார், 183 ரன், ஹையஸ்ட் 38 நாட் அவுட்டு, ஆவரேஜ் 61 ஆவரேஜா, ஸ்ட்ரைக் ரேட் 160.53, 14 4, 8 6 அடித்தார். ஸோ நல்ல ஆவரேஜ் தான். அதெல்லாம் நல்ல ஸ்டாட்ஸ் தான் ஃபார் 2020 மேட்ச், T20க்கு. ஸோ சஞ்சு சாம்சன் தான் நான் ஓவரால் ரெக்கார்டும் சொல்லிட்டேன், போன சீசன் ரெக்கார்டும் சொல்லிட்டேன். இதை வச்சுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு தெரில. இங்கே வர்றாரு, அங்கே போகிறாரு, கேகேஆர் போகிறாரு, எங்கே போகிறாருன்னு. சிஎஸ்கே டவுட்ஃபுல் தான், பார்ப்போம். இன்னைக்கு டெல்லி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டைசன் ஸ்டப்ஸு சான்ஸ் இருக்கா இல்லையா, வாட் யூ திங்க்? ஏன்னா சஞ்சு சாம்சன் நீங்கள் வந்து ஆல்ரெடி இங்கே 2 கீப்பர் இருக்காங்க, தோனி, உர்வில் பட்டேல். கெய்க்வாடு கூட கீப்பிங் பண்ணுவார் தேவைப்பட்டா. ஆமாம், பார்ட் டைம். ஸோ இவர் ஒரு கீப்பர். எத்தனை கீப்பர் வச்சுட்டு இருப்பீங்க? மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் ரோலில் உங்களுக்கு டேவல் பிரேவிஸும் இவரும் இருக்கார், சிவம் டூபே. தோனி வேணால் சேர்த்துங்க ஃபினிஷர். ஸோ அங்கே சஞ்சு எங்கே கொண்டு போய் வைக்கிறது?
தெரியல. அதனால சிஎஸ்கே டவுட்ஃபுல் தான். இதையும் மீறி வந்தால் வரட்டுமா என்ன இப்போ? ஏதோ டீம் விளையாட போகிறாரு. இங்கே விளையாடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையா? எந்தெந்த டீம் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், எந்தெந்த பிளேயரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். பாப்பா என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணேன். சஞ்சு சாம்சன் டெல்லி கேபிட்டல் பற்றி பேசவே மாட்டீங்களா சார்னு 4 பேர் கேட்டாங்க. அது பேசிட்டேன்ல. டெல்லி கேபிட்டலில் அவங்களோட பூர்வீகத்தை எடுத்துன்னு வந்துட்டேன். டெல்லி டேர் டெவில்ஸ் தான் அவங்க ஃபஸ்ட்டு. அங்கே என்ன பண்ணார் சஞ்சுவும் சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. இந்த ஸ்டாட்ஸில் ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.